நான் உங்க நவீன் விக்னேஸ்வர். நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்குங்க. லைஃப்ல நடக்கிற பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய ஃபெயிலியர்ஸ், சம்டைம்ஸ் நடக்கிற பெரிய பெரிய ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாம் கூட ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவோம், ஒரு கொஞ்சம் லைட்டா எடுத்துப்போம். பட் ஆனா சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன கஷ்டங்கள், அந்த மாதிரி லைட்டான விஷயங்கள்லாம் இருக்குங்கல்ல, அதை போட்டு ரொம்ப ஓவரா யோசிப்போம், அதை போட்டு ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருப்போம், அதே நினைச்சிட்டு இருப்போம் ரொம்ப நாளைக்கு. அதுக்கப்புறம் ஓவரா ஃபீல் பண்ணி நிறைய ஸ்டேட்டஸ் போட்டு ஸ்டேட்டஸ்ல ட்ரெயின் விட்டு எல்லாரும் என்னடா இந்த பையனுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். பட் கடைசியில பார்த்தா நடந்தது ரொம்ப சப்ப விஷயமா இருக்கும், ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ லைஃப்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளை ஹர்ட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான், அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் இல்லாத விஷயங்கள் தான். கரெக்டுங்களா? நீங்களே அதை ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாம எப்படி பார்த்துக்கிறது, அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணாலும் நம்ம எப்படி நம்மளோட லைஃபை ஹாப்பியா லீட் பண்ணிட்டு போறது. ஸோ இந்த வாரம் நம்ம அந்த டாபிக் தான் பேச போறோம். Never let the small things affect you. சரிங்களா? பட் டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி, இதயத்தின் குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கு, உங்க லைஃப்ல நிறைய சிரிக்க வச்சிருக்கு, ஸ்மைல் பண்ண வச்சிருக்கு அப்படி நீங்க பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா இதயத்தின் குரலுக்கு கண்டிப்பா ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. நீங்க லிசன் பண்ற ஆப்ல ஸ்பாட்டிஃபைல ரேட்டிங்ஸ் அவைலபிளா இருக்கு, அண்ட் நிறைய பிளாட்ஃபார்ம் ரேட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. இதயத்தின் குரலுக்கு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் எந்த பாட்காஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ண உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனும் வரும். சரிங்களா? அண்ட் நிறைய பேர் பெட்டரா ரேட் பண்ண என்னோட பாட்காஸ்ட் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், அண்ட் நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஸோ ரேட் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க டாபிக் குள்ள போகலாம். Never let the small things affect you. உங்களை சின்ன சின்ன விஷயங்களையும் அஃபெக்ட் பண்ண விடாதீங்க. ஸோ முதல் விஷயம் நான் ஏதோ சின்ன விஷயம்னு சொல்றேன், ஏதோ ஸ்மால் திங்ஸ் அப்படின்னு சொல்றேன். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட நம்ம பேசிட்டு இருக்கோம் போது என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ஒழுங்கா பேசாம போறது, ஆர் லேட் ரிப்ளைஸ் பண்றது, ஒரு கால் எடுக்காம விடுறது, ஆர் ஒரு எப்படி சொல்றது, ஒரு 1 or 2 days கொஞ்சம் கேப் விட்டு போறது, திடீர்னு அவங்களுக்கு எக்ஸாம் வந்த டைம்ல அவங்க ஒழுங்கா பேசாம போறது, இல்ல ஆஃபீஸ்ல நடக்கிற ஒரு சின்ன சின்ன பேட் டேஸ் ஆகட்டும், லைஃப்ல வர 1 பேட் டே ஆகட்டும், ஒரு சின்ன மைனர் ஹெல்த் இஷ்யூ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பா நம்ம கையில இல்லாததா இருக்கும். நமக்கே தெரியும் அது ரொம்ப சப்ப விஷயம்னு சொல்லிட்டு, பட் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணும். கரெக்டுங்களா? நம்மளை அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட ஹாப்பினஸை கெடுக்கும், நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டே ரூவின் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள், சப்ப விஷயங்கள், அவ்வளோ சீனே இல்லாத விஷயங்கள்லாம் நம்மளை போட்டு படுத்தாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது? ஸோ நான் சொல்ற முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா ட்ரை டு டேக் திங்ஸ் லைட். லைஃப்ல நிறைய விஷயங்களை கொஞ்சம் லைட்டா எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு வேல்யூபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், ஒரு நல்ல கரியர்ல இருக்கலாம், லைஃப் ஒரு குட் பொசிஷன்ல இருக்கலாம். பட் அந்த ரிலேஷன்ஷிப் நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும், அந்த கரியரை நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும், ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நான் சீரியஸா எடுத்துக்கணும், ஒவ்வொரு டே இன் மை லைஃபையும் நான் சீரியஸா எடுத்துக்கணும், எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அஃப்கோர்ஸ் ஐ வேல்யூ திஸ் ரிலேஷன்ஷிப், எனக்கு இந்த கரியர் முக்கியம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம் தான், பட் நான் ரொம்ப அப்சஸ்டா இருக்க போறது இல்லை. ஒரு நாள் பேசலன்னா என்ன இப்போ, ஒரு 1 or 2 days லேட் ரெஸ்பான்ஸ் வந்தா என்ன இப்போ, இல்ல ஒரு 1 week அவங்க எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ணா என்ன இப்போ, நான் கொஞ்சம் லைட்டா எடுத்துட்டு போறேனே, இட் டசன்ட் மீன் அவங்க எனக்கு முக்கியம் இல்லைன்னு ஆயிடாது, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு முக்கியம் இல்லைன்னு ஆயிடாது, இது நான் கொஞ்சம் லைட்டா எடுத்துக்க போறேன் அவ்வளவுதான். இந்த கரியர் எனக்கு முக்கியம் இல்லைன்னு ஆயிடாது, இது கொஞ்சம் லைட்டா எடுத்துக்க போறேன் அவ்வளவுதான். சரிங்களா? நம்ம எப்போ ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கிறோமோ, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இந்த ஒரு சின்ன விஷயம் தானே, இட்ஸ் ஓகே, அந்த மாதிரி எப்போ நம்ம லைட்டா எடுத்துக்கிறோமோ அப்பயே சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம அஃபெக்ட் பண்ணாதுங்க. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப் தான். ரிலேஷன்ஷிப் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். கரியர் no matter however important, it is still part of life. ஹெல்த் எவ்வளவு முக்கியமா இருந்தாலும் பார்ட் ஆஃப் லைஃப். இங்க எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப் தான். அப்படிங்கும் போது அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம கொஞ்சம் லைட்டா, கொஞ்சம் கேஷுவலா எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அவங்க ஒரு நாள் ஒழுங்கா பேசாதது, ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூலாம் நம்மளை போட்டு ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? அப்பப்போ சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ்லாம் ஓகே, அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் தான். அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எவ்ரி ரிலேஷன்ஷிப் தான். நீங்க இல்ல, நான் இல்ல, எல்லாருமே அதை கோத்ரூ பண்ணிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் சொல்லணும்னு நினைக்கிற 2வது விஷயம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும், இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும். இட்ஸ் ஓகே இஃப் சம்திங் கோஸ் ராங். ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடந்தா பரவாயில்ல, ஏதாவது ஒரு விஷயம் ஒழுங்கா போயிடனா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. உலகம் ஒன்றும் இருண்டு போயிடல, உலகம் ஒன்றும் முடிஞ்சு போயிடல, அந்த மாதிரி இருக்கணும். ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு சின்ன ஃபைட் வர்றது ஓகே, ஒரு அழகான ஒரு கரியர்ல ஒரு சின்ன ஃபால் வர்றது ஓகே, ஒரு அழகான ஒரு ஜேர்னில ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வரதோ இல்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் வரதோ ஓகே தான். அதனால உலகம் ஒன்றும் அழிஞ்சு போயிடாது, அதனால எல்லாமே முடிஞ்சு போயிடாது. ஓகேங்களா? கண்டிப்பா அந்த ஃபைட்ல இருந்து நம்ம திரும்பி மேல வரதான் போறோம், அந்த ஃபெயிலியர்ல இருந்து நம்ம திரும்பி மேல வரதான் போறோம்.
அந்த ஒரு பேட் டே தூங்கி எந்திரிச்சா முடியதான் போகுது. அந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பா முடியதான் போகுது. திஸ் இஸ் நாட் கோயிங் டு லாஸ்ட் ஃபார் எவர். கரெக்டுங்களா? ஸோ ஏன் அந்த சின்ன விஷயத்த போய் நம்ம அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கணும்? சரி, ஓகே, ஒரு விஷயம் தப்பா நடந்துருச்சு, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நடக்கதான் செய்யும், என்ன இப்போ? ஆமா, லைஃப்ல இருந்து அப்படி நடக்கதானே செய்யும். கான்ஸ்டன்டா இருக்க போறது இல்லை, சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் அப்பப்போ வரதான் போகுது. கரெக்டா? ஸோ லெட் இட் ஹேப்பன், இட்ஸ் ஓகே இஃப் இட் ஹேப்பன்ஸ். அது மூலமா நான் அஃபெக்ட் ஆக போறது கிடையாது, அது மூலமா இந்த ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆக போறது கிடையாது. அண்ட் இந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஒரு சின்ன பேட் டே, இந்த ஒரு சின்ன விஷயம் என் லைஃபையோ இல்லை எதையுமே டிசைட் பண்ணாது. தப்பா நடக்குதா, நடந்துட்டு போட்டோம், இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் இட் ஈஸி ஆட்டிடியூட் எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ற ஒரு ஆட்டிடியூட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கன்னா கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அஃபெக்ட் பண்றதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேல நான் போட்டு ரொம்ப ஓவரா அட்வைஸ் பண்ண விரும்பல, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணவும் விரும்பல. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொறுத்த வரைக்கும் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஹாப்பினஸோட பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஹாப்பினஸ் கூட சம்டைம்ஸ் ஓவர் ரேட்டட், பட் பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட். ஒரு மனுஷனால 24/7 ஹாப்பியா இருக்க முடியாது, பட் ஒரு மனுஷனால 24/7 பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்க முடியும். ஸோ எப்போ நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம அஃபெக்ட் பண்றதை தடுக்கிறோமோ, எப்போ சின்ன சின்ன விஷயத்த நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம இருக்கிறோமோ, அப்போ நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட் எங்கேயோ இருக்கும். நம்மளோட மைண்ட் ரொம்ப கிளியரா, ரொம்ப காமா இருக்கும். அண்ட் நம்ம ரொம்பவே ஹாப்பியா இருப்போம். அண்ட் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எங்கேயோ போயிடும். அண்ட் நம்ம ரொம்ப ரொம்ப குட்டான ஒரு ஹியூமனா, ரொம்ப அழகா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அழகான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுவோம். புரியுதுங்களா? அண்ட் இதனாலேயே லைஃப்ல நடக்கிற பெரிய விஷயங்களும் நம்ம பேச தெரியாம போயிடும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சின்ன விஷயம் எது, பெரிய விஷயம் எதுனே தெரியாம போயிடும். எல்லாத்தையும் ரொம்ப லைட்டா எடுத்துட்டு ஒரு லூஸ் மாதிரி, ஒரு ஹாசினி மாதிரி, ஒரு ஜெனிலியா மாதிரி ரொம்ப அழகா, கியூட்டா, ஜாலியா வாழ ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்ம கையில தாங்க இருக்கு. ஒரு விஷயத்த நம்ம எப்படி பாக்குறோங்கிறது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கு. ஒரு கிளாஸ்ல பாதி தான் தண்ணி இருக்கு அப்படின்னா அந்த கிளாஸை நீங்க ஹாஃப் எம்டின்னு பார்க்கலாம், ஹாஃப் ஃபுல்னு பார்க்கலாம். நீங்க அதை ஹாஃப் எம்டின்னு பாக்குறீங்க, ஹாஃப் ஃபுல்னு பாருங்களேன். உங்க லைஃப்ல இருக்க இம்பர்ஃபெக்ஷன்ஸை விட்டுட்டு பெர்ஃபெக்ஷன்ஸை பாருங்களேன். உங்ககிட்ட இருக்க கிஃப்ட்ஸை பாருங்களேன், உங்ககிட்ட இருக்க பிளெஸிங்ஸை பாருங்களேன். லைஃப் ஒவ்வொரு நாளுமே ரொம்ப அழகா தெரியும், ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா தெரியும். சரிங்களா? ஸோ எஸ், எல்லாரும் எப்போ ஹாப்பியா இருங்க, பாசிட்டிவா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க. ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம், சின்ன கஷ்டம் ஏதாவது இருந்தா கூட கண்டிப்பா அது சீக்கிரமா சரியாயிடும். சரிங்களா? முழு மனசா நம்புங்க அண்ட் எப்பவுமே பாசிட்டிவா பிலீவ் பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது அண்ட் யூ டிசர்வ் சோ மச் ஆஃப் ஹாப்பினஸ். இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதயத்தின் குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா கண்டிப்பா இதயத்தின் குரலுக்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. என்னோட எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாடா, பை பாய்.